புத்திசாலியாவதற்கு எந்த குறுக்கு வழியும் இல்லை. பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்வதன் மூலம் நீங்கள் பணக்காரனாக முடியாது. பணத்தை சம்பாதிப்பதற்காக உங்களுடைய நேரத்தை சேமிப்பதன் மூலம் தான் நீங்கள் பணக்காரனாக முடியும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவேல் ரவிகாந்தோட கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியா தி அல்மனாக் ஆஃப் நவேல் ரவிகாந்த் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இது 7வது பகுதி. வரக்கூடிய பகுதிகளில் சரியாக முடிவெடுப்பது எப்படி, தெளிவாக சிந்திப்பது எப்படி அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை நாம பார்க்க இருக்கிறோம். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது ரொம்ப ரொம்ப ஓவர் ரேட்டடான விஷயம். ஒரு விதத்துல உண்மையை சொல்ல போனா இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் எக்கானமில ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது முக்கியம் தான். ஆனா ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இப்போ முக்கியம் இல்லை. அப்ப எது முக்கியம், எது அண்டர் ரேட்டடான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், சரியாக முடிவெடுத்தல். அதைத்தான் இங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா முடிவெடுக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனா உங்களுடைய அறிவை பயன்படுத்துறது ஜட்ஜ்மெண்ட். நீங்க ஒரு செயலை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க. லாங் டேர்ம்ல நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது எது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத முன்கூட்டியே ஓரளவுக்கு உங்களால கணிக்கக்கூடிய அறிவு இருந்துச்சு அப்படின்னா நீங்க சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். லேவரேஜ் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான முடிவு எல்லாவற்றையும் வென்றுவிடும். கடின உழைப்பு இல்லாமல் உங்களால் லேவரேஜை சரியாக பயன்படுத்தவும் முடியாது, சரியாக முடிவெடுக்கும் திறனை வளர்க்கவும் முடியாது. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளை 2 விதமா பிரிக்கலாம். முதலாவது முடிவு நீங்க எந்த பாதையில போகணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிற முடிவு. 2வது முடிவு நீங்க போற பாதையில நீங்க என்னென்ன மாதிரியான செயல்களை செய்யணும் அப்படிங்கிற முடிவு. இதுல ரொம்ப முக்கியமானது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது. லெட்ஸ் சே ஒரு கெரியர் பாத். அதுக்கப்புறம் அதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது 2வது பட்சம் தான். இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு முடிவு. தெளிவாக எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோனுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். நாம இங்க தெளிவாக சிந்திக்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம சிந்திக்கணும் அப்படின்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனநிலையை பாசிட்டிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வளரும். இந்த கருத்துக்களை இன்னும் மேலும் டீடைல்டா நீங்க லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு சக்சஸ் த்ரூ பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தோட ஃபுல் ஆடியோ புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல சூப்பர்பான ஆடியோ குவாலிட்டியில இருக்கு. இந்த பிரீமியம் ஆப்ல 10,000க்கு அதிகமான ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. அண்ட் இவங்க தொடர்ச்சியா இவங்க ஆடியோ லைப்ரரியை அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த விர்ச்சுவல் ஆடியோ கான்டென்ட் லைப்ரரியை நீங்க சொந்தமாக்கணும் அப்படின்னா அதை மேசிவான 60% டிஸ்கவுண்ட்ல பெற முடியும். உங்களுடைய மந்த்லி அண்ட் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து 60% டிஸ்கவுண்ட்டை நீங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சேல் ஆஃபர்ல அவைல் பண்ண முடியும். இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 14, 15, 16 இந்த 3 தேதிகளுக்கு மட்டும் தான் இருக்கு. இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஃப்ரீடம் 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை வெறும் 39 ரூபாயிலிருந்து நீங்க கேட்பதை தொடங்க முடியும். ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்கள், மனதுக்கு பிடிச்சதை. சரியாக முடிவெடுப்பது எப்படி? நீங்கள் புத்திசாலியா இருப்பதை விட சரியாக முடிவெடுக்கும் நபரா இருப்பது சிறந்தது. இத இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா தெளிவா சிந்திக்கிறவங்க தான் புத்திசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க தெளிவா சிந்திக்கிறீங்க, சரியான ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரியாலிட்டியோட டீல் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ரியாலிட்டியோட நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச்சரியா ரியாலிட்டியா என்ன வரும் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலோடு ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க தெளிவா சிந்திக்கிறீங்க, தெளிவா முடிவெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இதை நம்ம சரியா தான் பண்றோமா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது தெளிவா சிந்திக்கும் போது உங்களுடைய மைண்டோட பிரசன்ஸ் பெரிய அளவுல இருக்காது, உங்க மைண்டோட ஜட்ஜ்மெண்ட் பெரிய அளவுல இருக்காது. அதாவது எமோஷனல் ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல பெருசா இருக்காது. நாம ஒரு முடிவை தெளிவா சரியா எடுக்க விடாம தடுக்கிற மறைக்கிற விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாம பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான நம்பிக்கைகளை நம்மளுடைய மனசுல நாம ஏற்படுத்திக்கிறோம். இந்த விஷயம் உண்மை அப்படின்னும் இந்த விஷயம் பொய் அப்படின்னும், இது சரி இது தவறு, இது இப்படிதான் நடக்கணும் அது அப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எண்ணங்கள் நம்பிக்கைகள் நம்ம மனசுல இருக்கு. இத காக்னிட்டிவ் பயாசஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, திங்கிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி போன சில பதிவுகளை நம்ம எபிக் லைஃப் சேனல்ல காக்னிட்டிவ் பயாசஸ் அப்படிங்கிற விஷயங்களுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை
எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். எக்ஸாக்ட்டா அந்த மாதிரியான நம்பிக்கைகள் தான் நம்மள தெளிவாக முடிவெடுக்க விடாம தடுக்குது. நாம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றோம், கத்துக்கிறோம், அனுபவப்படுறோம் அப்படின்னா இது எல்லாமே எதற்காக அப்படின்னா ஏதோ ஒரு டேட்டாவை வாங்கி புதுசா நம்ம மைண்டுக்குள்ள டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இல்ல, இந்த நோஷன்ஸை உடைக்கிறதுக்காகவும் தான். இங்க கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க நாம எதை கத்துக்கிறோமோ அல்லது யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிறோமோ அவங்களுடைய ஒரு ப்ராடக்டாக தான் மாறுறோமே தவிர செல்ஃப் அனாலிசிஸ் மூலமா அந்த நோஷன்ஸை நாம உடைக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான நேரங்கள்ல இல்ல. இந்த ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, என்னைக்கு அந்த ரியாலிட்டியோடு நீங்க ரியலா டீல் பண்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது தொடங்குது. ஆனா இந்த உண்மையை புரிஞ்சுக்க விடாம, பார்க்க விடாம நம்மளுடைய ஈகோவும் நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த நோஷன்ஸும் அல்லது இந்த காக்னிட்டிவ் பயாசஸோ அல்லது இந்த தவறான நம்பிக்கைகளோ நம்மள எப்பவுமே தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அறிவுக்கும் மனசுக்குமான இந்த போட்டியில மனசு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷனலா அஃபெக்ட் ஆயிருக்கும் போது நம்முடைய அறிவு கண்ணை அதை சுத்தமா மறைச்சிடும். உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க போறீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறீங்க. உங்களால தெளிவா எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இத அவருக்கு நீங்க அட்வைஸா சொல்றீங்க. ஆனா இந்த சொல்யூஷனை அவர்னால பார்க்க முடியறது இல்ல. ரீசன் என்ன அப்படின்னா அவர் எமோஷனலா கொஞ்சம் அந்த நேரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. சரி, இதையெல்லாம் தவிர்த்துட்டு நான் தெளிவா முடிவெடுக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஷெட் யுவர் ஐடென்டிட்டி டு see reality. நம்முடைய ஆரம்ப காலத்துல நாம வளர்ந்த சூழல் காரணமாக நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய சொசைட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குற ஒரு விஷயத்தை நாம ஒரு ஈகோவா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம உருவாக்குன அந்த ஈகோவை கஷ்டப்படுத்தக்கூடாது, எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம மிச்சம் இருக்கிற வாழ்நாளை கழிக்கிறோம். நாம புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய ஈகோ மூலமாக தான் புரிஞ்சுக்கிறோம். ஈகோங்கிறது ஒன்றும் இல்ல, நான் யாரு, நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி ஆக போறேன் அப்படிங்கிற நம்முடைய மனசுல நம்மை பற்றி நாம் உருவாக்கி வச்சிருக்கிற எண்ணங்களும் மனநிலைகளும் தான். வெளியே இருக்கிற உலகத்தை நம்முடைய ஈகோவுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுக்கு நாம முயற்சி பண்றோம். இது போதா குறைக்கு நாம நமக்குன்னு எக்கச்சக்கமான அடையாளங்களை ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். நான் இந்த குரூப்பை சார்ந்தவன், நான் இந்த ஒரு கூட்டத்தை சார்ந்தவள் அப்படிங்கிற மாதிரி. இந்த அடையாளங்களும் இந்த நம்பிக்கைகளும் நம்மள இன்னும் தெளிவா சிந்திக்க விடாம தடுக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த அடையாளத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் கொள்கை உடையவராக இருந்தாலும் சரி, நீங்க எந்த கொள்கையை பின்பற்றினாலும் சரி, அது இங்க விஷயம் இல்ல. ஆனா அந்த அடையாளத்தோடவே எப்பவுமே அலைஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த அடையாளத்தை தவிர்த்துட்டு நீங்க மத்த விஷயங்களை பார்க்க ஆரம்பிங்க. நீங்க புரிஞ்சுக்கிற விதம் மாறும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணினாவே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய திங்கிங்ல நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்முடைய ஈகோவில் ஒரு பகுதின்னு சொல்லலாம். அப்ப ஈகோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க சரியா முடிவெடுக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கலெக்ட் மென்டல் மாடல்ஸ். டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் போது உங்களுடைய மூளை, உங்களுடைய மனம் எப்படி செயல்படும் அப்படின்னா ஒரு பிரிடிக்ஷன் மெஷின் மாதிரி செயல்படும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதே மாதிரி தான் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நாம ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அனுபவத்தை வச்சு நம்ம முடிவெடுப்போம். இந்த மாதிரி நிறைய முடிவுகளை நாம எடுக்காம பிரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதை தவிர்க்கணும் அப்படின்னா மென்டல் மாடல்ஸை நீங்க உருவாக்கணும். இங்கதான் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நீங்க நிறைய கத்துக்கிறீங்க, அந்த கத்துக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மைண்ட்ல ஒவ்வொரு டாட்டா பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ற ஒவ்வொரு டேட்டா மாதிரி உங்க மைண்ட்ல நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பதிவாகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வரும்போது அதுல குறிப்பிட்ட ஒரு சில டாட்ஸ் ஒன்னா இணைஞ்சு இப்படி பண்ணா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு உங்களுடைய அறிவினுடைய வேலையின் காரணமாக நீங்க திரட்டி வச்சிருக்கிற பலதரப்பட்ட அறிவுகள் ஒன்னா இணைஞ்சு உங்களுக்கு ஒரு புது யோசனையை கொடுக்கும். இதுதான் மென்டல் மாடல் அப்படிங்கிறது. உங்களுடைய துறையில நீங்க எந்த அளவுக்கு நிறைய சரியான விஷயங்களை சரியான முறையில கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மென்டல் மாடல் அப்படிங்கிறது உருவாகும். பெட்டரான ஒரு மென்டல் மாடலை உருவாக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ சாட் ஜிபிடியை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு மென்டல் மாடலுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டேட்டா ஏற்கனவே ஃபீட் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு ஏற்கனவே ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிற டேட்டாவில இருந்து உங்களுக்கு ஒரு பதிலை எடுத்து கொடுக்குது. எக்ஸாக்டா உங்க மைண்ட் அப்படிதான் வேலை செய்யும். அதுதான் மென்டல் மாடல் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? சரியான தரவுகளை, சரியான டேட்டாவை, சரியான எஜுகேஷனை, சரியான நாலேஜை ஃபீட் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஃபீட் பண்ணணும். சரியா கத்துக்கணும். சரியா கத்துக்கிட்ட விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.
ஞாபகம் வச்சிருக்கிற விஷயங்கள் ஒன்னோடு ஒன்னா இணைஞ்சு புது யோசனைகளை உருவாக்கணும். இந்த மென்டல் மாடல் ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க தெளிவா சிந்திக்கவும் முடியும், நீங்க சரியான டெசிஷன் எடுக்கவும் முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங். உங்களுடைய லேர்னிங் அப்படிங்கிறது நீங்க காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நின்றுச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். தொடர்ச்சியா நீங்க எந்த அளவுக்கு சரியான வொர்த்தியான விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரான பர்சனா நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.